அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம், புத்தனூரிலிருந்து. இன்றைய பதிவில் லக்கணத்தில் ராகு கேது இருந்தால் என்ன பலன், சனீஸ்வர பகவான் இருந்தால் என்ன பலன், புலிப்பாணி சித்தர் பாடலும் விளக்கமும் பார்க்க போகிறோம். ராசி கட்டத்தில் சனீஸ்வர பகவான் ராகு பகவான் எந்த இடத்தில் இருந்தால் என்ன பலன் கொடுப்பார்கள், அதையும் ராசி கட்டம் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். பொழுது ஒரு சில சகோதரிகள் மெசேஜ் செய்திருக்கிறீர்கள், ஜாதகம் பார்க்க வேண்டும், நேரில் வர வேண்டுமா அல்லது ஆன்லைனில் பார்த்து கொள்ளலாமா என்று மெசேஜ் செய்திருக்கிறார்கள். எங்கள் நாமக்கல் மாவட்டத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நேரில் வாருங்கள். நாமக்கல் மாவட்டத்திலிருந்து தொலைவில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் உள்ள சகோதர சகோதரிகள் வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் உங்கள் ஜாதக பலாபலங்களை தெரிந்து கொள்ளலாம். அதற்கு நீங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்தால் போதும், அல்லது பிறந்த நேரம், தேதி, பிறந்த ஊர் இவைகளை அனுப்பி வைத்தால் போதும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பி வையுங்கள். உங்களுக்கும் உங்கள் உகந்த நேரத்தில் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி தரப்பட்டு ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். யூடியூப் சேனலில் பேசுவதால் ஏதோ ஜாதகத்திற்கு 5,000, 10,000, 50,000 இப்படியெல்லாம் வாங்குவாரோ என்று எண்ணிவிட வேண்டாம். இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டதே எல்லோரும் பயன்பெற வேண்டும். என்னுடைய வாடிக்கையாளர்கள் மட்டுமன்றி வெளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரிகள் எல்லாம் பயன்பெற வேண்டும், சகோதரர்கள்லாம் பயன்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது. மிக குறைந்த கட்டணம் தான் வாங்கப்படுகிறது. நீங்கள் உங்களுக்கு சமயம் கிடைக்கின்ற பொழுது நீங்கள் ஜாதகத்தை அனுப்பி பார்த்து கொள்ளலாம். அதனால் உங்களுக்கு நேரங்காலம் மிச்சம், பயண செலவு மிச்சம். சரி சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் லக்கணத்தில் சனீஸ்வரன் இருந்தால் என்ன பலன், லக்கணத்தில் ராகு கேது இருந்தால் என்ன பலன், புலிப்பாணி சித்தர் பாடலுடன் நாம் ராசி கட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள சனீஸ்வர பகவான், ராகு பகவான் உள்ளிட்ட கிரகங்களின் நிலை கொண்டு நாம் இப்பொழுது இந்த பதிவை பார்க்கலாம். முதல் கட்டத்தில் மகர லக்கணத்தில் சனி, கும்ப லக்கணத்தில் சனி, ரிஷப லக்கணத்தில் சனி, மிதுன லக்கணத்தில் சனி, கன்னி லக்கணத்தில் சனி, துலாம் லக்கணத்தில் சனி. இந்த மகர லக்கணத்திலும் கும்ப லக்கணத்திலும் சனி ஆட்சி பெற்றிருக்கிறார். இந்த அடுத்த 4 லக்கணங்களிலும் சனீஸ்வரன் ரிஷபத்தில் நட்பும், மிதுனத்தில் நட்பும், கன்னியில் நட்பும், துலாத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். இப்படி நட்பு உச்சம் பெற்றிருந்த சனீஸ்வரனுடைய திசையோ புத்தியோ வருகின்ற பொழுது என்ன நடக்கும் என்று சித்தர் தன் பாடல் வாயிலாக சொல்லிவிட்டார். ஆனால் நாம் பாடலை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் எதையும் செய்ய முடியாது. அவர் வழி காட்டி விட்டார். நாம் அந்த வழியில் பயணம் செய்ய வேண்டுமேயானால் நாம் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்து சொல்ல வேண்டும். முதலில் பாடல். சனீஸ்வரன் தேரிலேறி நிற்க ஜென்மன் மனோவியாதி, இளம் வயதில் அன்றும் துக்கம் பீடை வியாதியினால் தோன்றும் விதி தீர்க்கும் ஆகும் தாயே அதுகேல், உச்சமூடன் ஆட்சியாகில் ஓங்கு கீர்த்தி பேர் விளங்கும் விதியோன் அன்றும் உலகில் சகோதர நேசன் கலகமுள்ளோன் கடுமொழியன் மகளே அப்படின்ட்டார். ஜென்மத்தில் சனீஸ்வர பகவான் நின்றாலும், லக்கணத்தில் நின்றாலும், மனநோய் உள்ளவன், துன்பம் உள்ளவன், துயரம் உள்ளவன், நோய் நொடி உள்ளவன், ஆயுள் பலம் உள்ளவன். லக்கணத்தில் சனீஸ்வர பகவான் ஆட்சி உச்சம் பெற்றால் புகழ், செல்வம், தனம், தானியம், வெளிநாடு செல்லும் யோகம், வாழும் யோகம், தொழில் செய்யும் யோகம் உண்டு.
பல தேசத்தில் இவன் புகழ் பரவி கிடக்கும். உடம்பிறந்தவர்கள் மீது பாசம் கொண்டவன், கோபதாபம் உள்ளவன், வம்பு சண்டைக்கு போகக்கூடியவன். ஆனாலும் தன்னை மறந்து பேசிவிட்டு பிறகு ஏன் பேசினோம் என்று வருத்தப்படக்கூடியவன், பிறருக்கு உதவும் மனப்பக்கம் உள்ளவன், வாக்கு சுத்தம் உள்ளவன் அப்படின்ட்டார். அதே சனீஸ்வர பகவான் லக்கணத்தில் நீச்சம் பகை பெற்று நின்று, சனீஸ்வரன் நின்ற நட்சத்திராதிபதி நீசம் பகை பெற்று சனிக்கு 6-12 நின்று தசாபுத்தி வந்தால் மேற்சொன்ன நல்ல நிலை மறந்து கஷ்ட நிலையே உண்டாகும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். சனீஸ்வரன் லக்கணத்தில் இருந்துட்டாரு, அவர் சோசியர் சொல்லிட்டார்னு நினைக்கக்கூடாது. நீச்சம் பகை பெற்று அவன் நின்ற நட்சத்திராதிபதி நீச்சம் பகை பெற்று விட்டால் மேற்சொன்ன நல்ல செயலை கடந்து கெட்ட செயல் நடக்க வாய்ப்புண்டு. அடுத்து 2வது கட்டத்தில் லக்கணத்தில் ராகு கேது இருந்தால் என்ன பலன்? இப்போ இந்த 4 கட்டத்திலையும் போடப்பட்டிருக்குது. ஒரு கட்டத்தில் ராகு, ஒரு கட்டத்தில் கேது, இப்படி போடப்பட்டிருக்குது. இந்த ராகு கேது எந்த இடத்திலும் எந்த கட்டத்தில் நட்பு உச்சம் பெற்றிருக்கிறார்களோ அப்படி பெற்றிருக்கிற இது நல்ல நிலையையும், அதே ராகு கேது நீச்சம் பகை பெற்று அவன் நின்ற நட்சத்திராதிபதியும் நீச்சம் பகை பெற்றுவிட்டால் கெட்ட நிலை நடக்கும் என்பதும் பாடலின் கருத்து. இப்போ அந்த பாடலை முதல்ல பார்க்கலாம். நல்ல பதியில் நல்ல ராகு நிற்க பாலன் விதி விசரோகன் குட்டம் பயனாம் அன்றும் பாலனுக்கு புத்தியினன் பங்குமுள்ளோன் நொன்றுரைத்தேன் தாயே அதுகேள் பதியில் நல்ல கேது நிற்க பாலன் விசரோகமுள்ளோன் பயனாம் அன்றும் சீலமற்றோன் மெல்லிய தேகன் பகரும் விதி பகந்துரைப்பாய் மகளே அப்படின்ட்டார். அவர் சித்தர் ராகு கேது லக்கணத்தில் இருந்தால் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போது லக்கணத்தில் ராகுவோ கேதுவோ இருந்து அந்த தசாபுத்தி வர்ற போது ஜாதகருக்கு பாம்பு சர்ப்பத்தால் தோஷம் உண்டு, தோல்வியாதி உண்டு, புத்திர தோஷம் உண்டு, துஷ்ட புத்தி உண்டு, கெட்ட புத்தி உண்டு, கெட்ட செயல் உண்டு, நோஞ்சான் உடம்பு, உடல் மெலிந்து காணப்படும் என்பதெல்லாம் பாடலின் கருத்து. ஆனால் என்னுடைய கருத்துப்படி நம்ம அதை அப்படியே எடுத்துக்கூடாது. ராகு கேது நட்பு உச்சம் பெற்று லக்கணத்தில் நின்றால், ராகு கேது நின்ற நட்சத்திராதிபதி ராகுவுக்கு கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ நின்று ஆட்சி உச்சம் பெற்று சுபக்கிரகம் பார்த்தால் அந்த ஜாதகருக்கு பாம்பு கடிக்காது, தோல்வியாதி வராது, உடலும் மெலியாது, அழகான உடல் அமையும், நல்ல புத்தி அமையும், நல்ல தொழில் அமையும், நல்ல மனைவி, நல்ல குடும்பம் அமையும், ஆன்மீக சார்ந்த வழிபாடு, தெய்வ வழிபாடு இவைகளெல்லாம் அவருக்கு உண்டாகும், புத்திர சந்தான சௌபாக்கியம் உண்டாகும், சகல ஐஸ்வர்யமும் உண்டாகும். அதனால் ராகு கேது லக்கணத்தில் இருந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை, சனி லக்கணத்தில் இருந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. அவர் நின்ற நட்சத்திராதிபதி அவருக்கு கேந்திரம் திரிகோணம் ஏறி இருந்தால் நல்ல பலனையும், அவர் நின்ற நட்சத்திராதிபதி நீசம் பகை பெற்று ராகுக்கோ சனிக்கோ கேதுவுக்கோ 6-12 என்றால் அந்த தசாபுத்தி காலத்தில் கெட்ட பலன் நடக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் கெட்ட பலன் நடக்கும், எல்லாத்துக்கும் நல்ல பலன் நடக்கும்னு சொல்ல முடியாது. இந்த கிரகம் நின்ற நிலையை வச்சு நாம் அதை அந்த தசாபுத்தியில் அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.